Hello students, welcome to my channel Study with JBR Tracy. இன்னைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம், தட் இஸ் பைனரி சர்ச் ட்ரீ. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் ரிப்பீட்டடாக வந்து 15 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்புறமா வந்து இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக பைனரி சர்ச் ட்ரீ அதோட ஆப்ரேஷன்ஸ் தான் கேட்பாங்க. வேறு எந்த ருட்டீனில் வந்து எந்த சேஞ்சஸுமே நம்ம புதுசாக எழுதுகிற மாதிரி இருக்காது. அதே மாதிரி ஏதாவது எக்ஸாம்பிள் அவங்க நம்பர்ஸ் கொடுத்து இன்சர்ஷன் பண்ண சொல்லலாம், இல்லைன்னா ஒரு ட்ரீ கொடுத்து அதில் ஃபைண்ட் மின் ஃபைண்ட் மேக்ஸ் அந்த மாதிரி அவங்க நம்பர்ஸ் கொடுக்கலாம். ஸோ நம்பர்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுமே தவிர வேறு ருட்டீன் வந்து நம்ம வந்து க்ரியேட்டிவாக எழுதுகிற மாதிரி மேக்ஸிமம் வந்து வராது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பைனரி சர்ச் ட்ரீ அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பைனரி ட்ரீ அப்படின்னா, so binary tree is a tree in which no node have more than 2 children. so எந்த நோடுக்குமே வந்து more than 2 children இருக்காது. so either வந்து 0 children இருக்கலாம், that is leaf nodesக்கு 0 children, sometimes ஒரு children இருக்கும் அல்லது 2 children இருக்கும். ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு நோடுக்கு 2 சில்ட்ரன் தான் இருக்க முடியும். இப்போது இந்த பைனரி ட்ரீயோட ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான் வந்து பைனரி சர்ச் ட்ரீ. ஸோ பைனரி சர்ச் ட்ரீ என்ன அப்படின்னா என்னன்னா, இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள், இப்போ இந்த நோட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 8 வந்து ரூட் நோட். இந்த ரூட் நோடோட ஸ்மாலர் வேல்யூஸ் வந்து அதோட லெஃப்ட் சப்ட்ரீல இருக்கும். இந்த ரூட் நோடோட கிரேட்டர் வேல்யூஸ் எல்லாமே அதோட ரைட் சப்ட்ரீல இருக்கும். ஸோ எந்த நோடு எடுத்துக்கிட்டாலுமே அப்படி தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதோட ஸ்மாலர் வேல்யூ இதோட லெஃப்ட் சப்ட்ரீ, தட் இஸ் 4 வந்து லெஃப்ட் சப்ட்ரீல இருக்குது. இந்த 6ஐ விட கிரேட்டர் வேல்யூ 7 வந்து இதோட ரைட் சப்ட்ரீல. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 3யோட ஸ்மாலர் வேல்யூ 1 வந்து இதோட லெஃப்ட் சப்ட்ரீல, 3யோட கிரேட்டர் வேல்யூ தான் வந்து 6, 4, 7 எல்லாமே இதுக்கு ரைட் சப்ட்ரீல இருக்குது. ஸோ எந்த நோடு நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே அதை விட ஸ்மாலர் வேல்யூஸ் எல்லாம் அதோட லெஃப்ட் சப்ட்ரீல இருக்கும், கிரேட்டர் வேல்யூஸ் எல்லாமே வந்து ரைட் சப்ட்ரீல இருக்கும். இப்போ இதோட ப்ராப்பரான ஒரு கரெக்டான டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, இந்த டெஃபினிஷனை ஒரு தடவை 2 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ பைனரி சர்ச் ட்ரீ இஸ் அ பைனரி ட்ரீ in which for every node x in the tree, எந்த நோடை நம்ம எடுத்துக்கிட்டாலும் for every node x in the tree, the values of all the keys in its left subtrees are smaller than the key value in x, and the values of all the keys in its right subtree are larger than the key value in x. ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராப்பரான கரெக்டான பைனரி சர்ச் ட்ரீயோட டெஃபினிஷன். ஸோ இன்னொரு தடவை கூட பார்ப்போம். Binary search tree is a binary tree in which for every node x in the tree, the values of all the keys in its left subtrees are smaller than the key value in x, and the values of all the keys in its right subtree are larger than the key value in x. ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இதோட நோட் டிக்ளரேஷன் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ட்ரக்ட் ட்ரீ நோட். ஸோ எல்லா நோட்லேயும் ஒரு வேல்யூ இருக்கும், அதே மாதிரி அதோட லெஃப்ட் சப்ட்ரீக்கு ஒரு பாயிண்டர் வேல்யூ அண்ட் ரைட் சப்ட்ரீக்கு ஒரு பாயிண்டர் வேல்யூ இருக்கும். ஸோ எலமெண்ட் டைப் எலமெண்ட், சர்ச் ட்ரீ லெஃப்ட், சர்ச் ட்ரீ ரைட். ஸோ இதுதான் வந்து ஒரு நோட் ஸ்ட்ரக்சரோட நோட் ஸ்ட்ரக்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து த ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம்ட் இன் பைனரி சர்ச் ட்ரீ ஆர் மேக் எம்டி, இன்சர்ஷன் டெலீஷன், ஃபைண்ட் மின், ஃபைண்ட் மேக்ஸ். ஸோ இந்த பைனரி சர்ச் ட்ரீல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆப்ரேஷன்ஸ் என்ன அப்படின்னா, இன்சர்ஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது, டெலிஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது. இதுக்குன்னே ஸ்பெஷலாக வந்து ஃபைண்ட் ஆப்ரேஷன் இருக்குது. ஃபைண்ட் மின் அப்படின்னா மினிமம், அந்த ட்ரீல இருக்கக்கூடிய மினிமம் இல்லைனா ஸ்மாலஸ்ட் வேல்யூவை ஃபைண்ட் பண்ணுறது தான் ஃபைண்ட் மின். அதே மாதிரி ஃபைண்ட் மேக்ஸ் அப்படின்னா அந்த ட்ரீல இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் வேல்யூவை ஃபைண்ட் பண்ணுறது ஃபைண்ட் மேக்ஸ். ஸோ இந்த ஃபைண்ட் மின் அண்ட் ஃபைண்ட் மேக்ஸ் வந்து பைனரி சர்ச் ட்ரீக்கு மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த ட்ரீக்கும் இருக்காது. ஸோ அதனால இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேக் எம்டி. ஸோ உங்களுக்கு எத்தனை மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதை பொறுத்து தான் இந்த இப்போ ஒரு வேளை வந்து 15 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்த மேக் எம்டி எழுதலாம், இல்லை ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்கன்னா எழுதலாம். அப்படி இல்லைன்னா இந்த மேக் எம்டி வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேக் எம்டி வந்து மேக் எம்டி அப்படின்னா ஒரு ட்ரீல இருக்கக்கூடிய எல்லா நோடையும் டெலீட் பண்ணிவிட்டு அந்த ட்ரீயையே நம்ம நல் வேல்யூவாக ஆக்குறோம், தட் இஸ் அந்த ட்ரீ இல்லாமல் ஆக்குறோம், அதான் வந்து மேக் எம்டி. ஸோ சர்ச் ட்ரீ மேக் ஸோ விச் இஸ் யூஸ்டு ஃபார் இனிஷியலைசேஷன் கண்டிஷனில் தான் நம்ம மெயினாக வந்து இந்த மேக் எம்டியை பெர்ஃபார்ம் பண்ணுவோம்.
ஸோ சர்ச் ட்ரீ மேக் எம்டி, ஃபங்க்ஷன் நேம் வந்து மேக் எம்டி, சர்ச் ட்ரீ டி. ஸோ சர்ச் ட்ரீ டீயை தான் நம்ம மேக் எம்டி பண்ண போகிறோம். ஸோ இஃப் டி நாட் ஈக்குவல் டு நல், ஸோ டி வந்து நல் வேல்யூ கிடையாது அப்படின்னா நம்ம வந்து லெஃப்ட் சப்ட்ரியை ரிகர்சிவாக மேக் எம்டி பண்ணுறோம், அதே மாதிரி ரைட் சப்ட்ரியை ரிகர்சிவாக மேக் எம்டி பண்ணுறோம். ஸோ மேக் எம்டி ஆஃப் டி டு லெஃப்ட் அண்ட் மேக் எம்டி ஆஃப் டி டு ரைட் ஃப்ரீ ஆஃப் டி. ஸோ இங்கே வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் வந்து டெலீஷன் தான். ஸோ லெஃப்ட் சப்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவையும் டெலீட் பண்ணுறோம், அதே மாதிரி ரைட் சப்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸையும் நம்ம டெலீட் பண்ணுறோம். ஸோ டெலீஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அங்கே கண்டிப்பாக ஃப்ரீ ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்கணும். ஸோ ஃப்ரீ ஆஃப் டி ரிட்டன் நல். ஸோ இந்த இவ்வளவும் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எல்லா வேல்யூஸுமே டெலீட் ஆயிரும். ஸோ ஃபைனலாக நம்ம நல் அப்படின்னு சொல்லி ரிட்டன் பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வந்து ஃபைண்ட் ஆப்ரேஷன். ஸோ ஃபைண்ட் ஆப்ரேஷன் அப்படின்னா ஏதாவது ஒரு கீ வேல்யூ வந்து அந்த ட்ரீக்குள்ளாடி ப்ரெசென்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது. இப்போ சப்போஸ் கீ வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த நோடோட பாயிண்டர் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி கீ வந்து இல்லை அப்படின்னா நல் அப்படின்னு, கீ நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நல் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ பார்த்தீங்கன்னா திஸ் ஆப்ரேஷன் வில் ஃபைண்ட் key x in the binary search tree. If key is found, then the pointer to that node is returned. If key is not found, it will return null. Okay, so nodes வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தான் நம்ம எழுதியிருக்கோம். இதுக்காக வேறு எந்த நோட்ஸும் வந்து ஸ்பெசிஃபிக்காக இல்லை. ஓகே, ஸோ இஃப் டி இஸ் நல், ஸோ டீங்கிறது நல் அப்படின்னா அந்த ட்ரீயே வந்து நல் அப்படின்னு அர்த்தம். தென் ஜஸ்ட் ரிட்டன் நல். ஒருவேளை டி அந்த ட்ரீயே வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா ரிட்டன் நல். அப்படி இல்லைன்னா இஃப் த கீ ஸ்டோர்ட் இன் டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் தென் ரிட்டன் டி. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட கீ வேல்யூவை ரூட் நோடோட கம்பேர் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ட்ரீயில் நம்ம வந்து 14 வந்து கம்பேர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ 14 கீ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கா இல்லையா, 14ங்கிற நம்பர் இந்த ட்ரீயில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரீயில் வந்து 14ஐயும் இதோட ரூட் நோடோட அட்ரஸ் தான் டி, ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறது டி. ஸோ ரூட் நோடையும் இந்த டீயோட இதுதான் வந்து டி, அதனால் T2 டேட்டாவையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். ஸோ 8 and 14 வந்து ஈக்குவல் கிடையாது. சப்போஸ் இப்போ வந்து ரெண்டுமே ஈக்குவல்னால் இந்த நோடோட பாயிண்டர் வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ வந்து 14 வந்து நாட் ஈக்குவல் டு 8, பட் 14 இஸ் கிரேட்டர் தேன் 8. 14 வந்து கிரேட்டர் தேன் 8ஆக இருக்கிறனால நம்மளோட சர்ச் ஆப்ரேஷன் எங்கே நடக்கணும் அப்படின்னா அடுத்து ரைட் சப்ட்ரியில் தான் இருக்கணும். லெஃப்ட் சப்ட்ரிக்கு நம்ம போக வேண்டிய தேவையே கிடையாது. ஸோ அப்போ ரைட் சப்ட்ரிக்கு வந்துடும். இப்போ ரைட் சப்ட்ரியில் நெக்ஸ்ட் நோட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த 10 and 14 கம்பேர் பண்ணுறோம். ஸோ ரெண்டும் ஈக்குவல்னால் நம்ம வந்து ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணணும். இங்கே வந்து ஈக்குவல் கிடையாது. ஸோ அகெயின் 14 இஸ் கிரேட்டர் தேன் 10, அதனால் இதோட ரைட் சப்ட்ரிக்கு வரும். ஸோ இப்போ நம்ம கம்பேர் பண்ணுறோம். இப்போ கம்பேர் பண்ணும்போது T2 டேட்டாவையும் நம்மளோட கீயையும் கம்பேர் பண்ணுறோம். இப்போ வந்து T வந்து இந்த இது, அப்போ 14 and 14 வந்து ஈக்குவல். ஸோ அப்படின்னா இந்த 14ஓட வேல்யூவை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம், பாயிண்டர் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஓகே, ஸோ இஃப் கீ ஸ்டோர்ட் இன் T is equal to x, then return T. Otherwise, make a recursive call on the left subtree or recursive call on the subtree of T, either left or right, depending on the value stored in T. ஸோ நமக்கு வந்து அந்த வேல்யூ வந்து ஸ்மாலராக இருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் சப்ட்ரியில் ரிகர்சிவாக ஃபைண்ட் ஆப்ரேஷனாக கால் பண்ணணும். ஒருவேளை அந்த வேல்யூ வந்து அந்த டி வேல்யூ விட கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா ரைட் சப்ட்ரியில் ரிகர்சிவாக கால் பண்ணணும். ஸோ இதோட ரொட்டீனும் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ நம்ம ரிட்டர்ன் பண்ணக்கூடியது வந்து ஒரு பாயிண்டர் வேல்யூ, தட் இஸ் பொசிஷனை தான் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஃபைண்ட் வந்து ஃபங்க்ஷன் நேம், எலமெண்ட் டைப், இதான் வந்து நம்ம சர்ச் பண்ண வேண்டிய கீ வேல்யூ, தட் இஸ் எக்ஸ். சர்ச் ட்ரீ டி. ஸோ டீங்கிற ட்ரீயில் எக்ஸுங்கிற வேல்யூ வந்து இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணுறோம். சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா அதோட பொசிஷன் வேல்யூ, தட் இஸ் பாயிண்டர் வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இஃப் டி இஸ் ஈக்குவல் டு நல், தட் இஸ் டிஏ இல்லை அப்படின்னா ரிட்டன் நல். அதர்வைஸ் இஃப் எக்ஸ் லெஸ் தேன் T2 எலமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரிட்டன் ஃபைண்ட் எக்ஸ் கமா T2 லெஃப்ட். T2 லெஃப்டில் சர்ச் பண்ணணும்.
ஸோ இது நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா இன்னும் இருக்கலாம், இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம ரிகர்சிவாக கால் பண்ணுறோம். ரிகர்சிவ் கால்னாலே ஒரு ஃபங்க்ஷன் அதே ஃபங்க்ஷனை திருப்பி கால் பண்ணுறதுக்கு பேர் தான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஸோ என்ன எழுதணும் அப்படின்னா ரிட்டன் இந்த ஃபைண்ட் இந்த எக்ஸு, இந்த இடத்துல வந்து நம்ம இந்த T2 லெஃப்ட் எக்ஸ் வந்து T2 எலமெண்ட்டோட ஸ்மாலராக இருக்கிறனால T2 லெஃப்ட் போடணும். இப்போ பாருங்கள், எல்ஸ் இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் T2 எலமெண்ட்டாக இருந்துச்சுன்னா ரிட்டன் ஃபைண்ட் எக்ஸ் கம்மா T2 ரைட் போடணும். ஓகே, ஸோ இந்த கீ வேல்யூ வந்து T2 எலமெண்ட்டுக்கு லெஸ் தேனும் இல்லை கிரேட்டர் தேனும் இல்லை அப்படின்னா ஒரே பாசிபிலிட்டி வந்து ஈக்குவல். ஸோ அப்படின்னா நமக்கு வந்து கீ வந்து ஃபவுண்ட். அப்போது ரிட்டன் டீயோட வேல்யூவை ரிட்டன் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வந்து ஃபைண்ட் மின். ஸோ ஃபைண்ட் மின் அப்படின்னா திஸ் routine will return the position of the smallest element in the tree. அந்த ட்ரீயில் இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டோட பொசிஷனை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ டு பெர்ஃபார்ம் அ ஃபைண்ட் மின் ஸ்டார்ட் அட் த ரூட் நோட். இங்கே ரூட் நோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். go to the left as long as there is a லெஃப்ட் சைல்டு. இப்போ ஃபைண்ட் மின் ஆப்ரேஷன் அப்படின்னா இதோட ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் வந்து எங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கும்னா இந்த ட்ரீயோட லெஃப்ட் மோஸ்ட் நோட் தான் வந்து ஸ்மாலஸ்ட் நோட். ஸோ இந்த ட்ரீக்கு லெஃப்ட் மோஸ்ட் நோட் வந்து இந்த 1 தானே, லெஃப்ட் 1. ஸோ இந்த லெஃப்ட் மோஸ்ட் நோடை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எந்த நோடுக்கு லெஃப்ட் சைல்டு வந்து நல்லா இருக்கோ இதுதான் லெஃப்ட் மோஸ்ட் நோடு. ஓகே, ஸோ இந்த நோட் இருக்குது, இந்த நோட்டுக்கு லெஃப்ட் சைல்டு இருக்கா? ஆமாம், அப்போ அது கிடையாது. ஸோ அடுத்தது இங்கே வரும், லெஃப்ட்டுக்கு வரும். ஸோ 3 இருக்குது, 3க்கு லெஃப்ட் சைல்டு இருக்குதா? ஆமாம், அப்படின்னா இது வந்து ஸ்மாலஸ்ட் நோடு கிடையாது. இங்கே வரும், இங்கே வரும்போது இதுக்கு லெஃப்ட் சைல்டு இருக்கா? இல்லை, அப்போ இதுதான் ஸ்மாலஸ்ட் நோட். இதுதான் கான்செப்ட். ஸோ டு பெர்ஃபார்ம் அ ஃபைண்ட் மின் ஸ்டார்ட் அட் த ரூட் நோட், go left as long as there is a left child. left child எவ்வளவு இருக்குதோ அவ்வளோ தூரம் போகணும். the starting point is the smallest element. எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறோமோ அந்த இடம் தான் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட். ஸோ இதுக்கு ரொட்டீன் பாருங்கள். ஸோ பொசிஷன் ஃபைண்ட் மின் சர்ச் ட்ரீ. இங்கே வந்து நம்ம வந்து எந்த வேல்யூவையும் கொடுத்து சர்ச் பண்ணலை, அதனால் அந்த எலமெண்ட் எக்ஸ் வந்து நமக்கு மிஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபைண்ட் மின் சர்ச் ட்ரீ. இஃப் t is equal to null ரிட்டன் null. else if T2 left is equal to null. எப்போ வந்து T2 left வந்து null ஆகுதோ அப்போ வந்து ரிட்டன் T. ஸோ இதான் நம்மளோட ஆன்சர். அப்படி இல்லை, டீயோட லெஃப்ட் வந்து null இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அகெயின் நம்ம T2 லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணி போகணும். ஸோ அப்படின்னா இந்த ஃபைண்ட் மின் ஆப்ரேஷனை ரிகர்சிவாக கால் பண்ணணும். ஸோ ரிட்டன் ஃபைண்ட் மின். இங்கே வந்து நம்ம எங்கே மூவ் பண்ணி போனோம்னா T2 லெஃப்ட்டுக்கு தான் மூவ் பண்ணி போனோம். லெஃப்ட் சைல்டு லெஃப்ட்டுன்னு தான் மூவ் பண்ணி போகணும், அதனால் T2 லெஃப்ட். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். அடுத்தது வந்து அடுத்த ஆப்ரேஷன் வந்து ஃபைண்ட் மேக்ஸ். ஸோ ஃபைண்ட் மேக்ஸுக்கு சேம் திங். என்ன பண்ணணும் அப்படின்னா this routine will return the position of the largest element in the tree. ஸோ ப்ரீவியஸ் இதோட ஸ்மாலஸ்ட்டுன்னு இருக்கும், இங்கே வந்து லார்ஜஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ டு பெர்ஃபார்ம் ஃபைண்ட் மேக்ஸ், நம்ம ஃபைண்ட் மேக்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் கேஸ் மாதிரி தான் இந்த ட்ரீயில் இருக்கக்கூடிய ரைட் மோஸ்ட் நோட். ஸோ ரைட் மோஸ்ட் நோடுன்னா இது எந்த நோடுக்கு வந்து ரைட் சைல்டு வந்து நமக்கு வந்து நல்லா இருக்குதோ அந்த நோடு தான் வந்து லார்ஜஸ்ட் நோடு. ஓகே, ஸோ லார்ஜஸ்ட் நோட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு டெக்னிக் வந்து எந்த நோடுக்கு T2 ரைட் சைல்டு வந்து நல் வேல்யூவாக இருக்குதோ அந்த நோடு தான் லார்ஜஸ்ட் நைல். ஸோ அப்போ என்ன பண்ணணும், டு பெர்ஃபார்ம் ஃபைண்ட் மேக்ஸ் ஸ்டார்ட் அட் த ரூட் அண்ட் கோ ரைட் ஆஸ் லாங் அஸ் தேர் இஸ் அ ரைட் சைல்டு. அப்படியே அங்கே வந்து எப்படி லெஃப்ட் எழுதணுமோ அப்படியே இதை ரைட்டுன்னு மாற்றணும். த ஸ்டாப்பிங் பாயிண்ட் இஸ் த லார்ஜஸ்ட் எலமெண்ட். எந்த இடத்துல இப்போ இதில் பாருங்கள் 8 இருக்குது, 8க்கு ரைட் சைல்டு இருக்கா? ஆமாம், அப்போ இங்கே வந்துடும். ஸோ இங்கே 10 பார்ப்போம், 10க்கு ரைட் சைல்டு இருக்கா? ஆமாம், அப்போ இங்கே வரும். ஸோ இங்கே வரும்போது 14க்கு ரைட் சைல்டு இருக்கா? இல்லை, அப்படின்னா இதுதான் வந்து லார்ஜஸ்ட் எலமெண்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதுக்கு ரைட் சைல்டு, ஆனால் இது வந்து அப்படி கிடையாது, இது வந்து லெஃப்ட் சைல்டு. அப்போ லெஃப்ட் சைல்டு நம்ம பார்க்கக்கூடாது, ரைட்டுன்னு போயிட்டே இருக்கணும். எந்த இடத்துல ரைட் சைல்டு வந்து நல்லா இருக்கோ அதுதான் வந்து லார்ஜஸ்ட் எலமெண்ட். ஸோ ருட்டீனும் சேம் திங் தான். இங்கே வந்து ஃபைண்ட் மேக்ஸ், இந்த இதில் வந்து T2 லெஃப்ட்டுக்கு பதிலாக T2 ரைட். இஃப் T2 ரைட் இஸ் ஈக்குவல் டு நல் ரிட்டன் நல். எல்ஸ் ரிட்டன் ஃபைண்ட் மேக்ஸ் ஆஃப் T2 ரைட். அங்கே வந்து T2 லெஃப்ட் இருந்து இங்கே T2 ரைட். ஸோ இதில் ஒரு
மின்னுக்கு பதிலாக மேக்ஸு, இதில் வந்து லெஃப்ட்டுக்கு பதிலாக ரைட்டு, இதுலேயும் லெஃப்ட்டுக்கு பதிலாக ரைட், ரெண்டுமே சேம் ருட்டீன், ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த ஃபைண்டு மின் அண்ட் ஃபைண்டு மேக்ஸ் வந்து யூனிவர்சிட்டி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்சர்ஷன். ஸோ இன்சர்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டு இன்சர்ட் எக்ஸ் இன்டு த டி ப்ரொசீட் த ஃபைண்ட் ஃபங்க்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டு இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்ட் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஃபைண்ட் ஆப்ரேஷனில் வந்து அந்த நோடு வந்து அங்கே இல்லை அப்படின்னா நம்ம வந்து அந்த நோடை வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். இஃப் எக்ஸ் இஸ் ஃபவுண்ட் டூ நத்திங், அதர்வைஸ் இன்சர்ட் எக்ஸ் அட் த லாஸ்ட் ஸ்பாட் ஆன் த பாத் ட்ராவல்ஸ். நம்ம கரெக்டாக அதை வந்து ஃபைன் பண்ணி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணணும். இப்போ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், கொஞ்சம் நோட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதை வச்சு நம்ம வந்து எப்படி வந்து பைனரி சர்ச் ட்ரீ வந்து இன்சர்ஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 8. ஸோ 8ங்கிற நோடு நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஒரு நோட் க்ரியேட் பண்ணுறோம், அதில் வந்து 8. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10. இன்சர்ட் வந்து 10. இன்சர்ட் 8. அதுக்கு அடுத்தது வந்து இன்சர்ட் 10. ஸோ 10 இன்சர்ட் பண்ணும்போது இப்போ வந்து ஏற்கனவே நமக்கு 8 இருக்குது. ஸோ இப்போ நம்ம இன்சர்ட் பண்ண வேண்டிய வேல்யூ வந்து 10. ஸோ 8 அண்ட் 10 கம்பேர் பண்ணணும். ஸோ 10 வந்து கிரேட்டர் தேன் 8. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா 10 வந்து கிரேட்டராக இருக்கிறனால இந்த 8க்கு ரைட் சைடில் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும் இந்த 10. அதுக்கு அடுத்து வந்து இன்சர்ட் 3. ஓகே, ஸோ 3 இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஏற்கனவே வந்து 8 இருக்குது, அப்புறமா ரைட் சைடில் வந்து 10 இருக்குது. இப்போ நம்ம இன்சர்ட் பண்ண வேண்டிய வேல்யூ வந்து 3. ஸோ 3 அண்ட் 8 கம்பேர் பண்ணணும். ஸோ 3 வந்து ஸ்மாலர் தேன் 8 அப்படின்னா இதுக்கு லெஃப்ட் சைல்டாட்டு நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் ஒரு நோடுக்கு வந்து 2 சில்ட்ரன் தான் இருக்க முடியும். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தது இன்சர்ட் இது பண்ணியாச்சு, 8 பண்ணியாச்சு, 10 பண்ணியாச்சு, 3 பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 2. இன்சர்ட் 2. ஸோ ஃபஸ்ட்டு 8 இருக்குது, இங்கே வந்து 3 இருக்குது, இங்கே வந்து 10 இருக்குது. இப்போ நமக்கு வந்து 2 இன்சர்ட் பண்ணணும். ஸோ 2 இஸ் லெஸ் தேன் 8 அப்படின்னா லெஃப்ட் சைல்டுக்கு வரணும். இங்கே வந்து 3 இருக்குது, 2 இஸ் அகெயின் லெஸ் தேன் 3 அப்படின்னா இந்த 3க்கு லெஃப்ட் சைல்டாக தான் 2 வந்து இருக்க முடியும். ஓகே, அடுத்தது வந்து இன்சர்ட் 18. ஏற்கனவே வந்து 8 இருக்குது, 3 இருக்குது, இங்கே வந்து 2 இருக்குது, இங்கே வந்து 10 இருக்குது. இப்போ நம்ம இன்சர்ட் பண்ண வேண்டியது 18. ஸோ 18 இஸ் கிரேட்டர் தேன் 8 அப்படின்னா ரைட் சப்ட்ரீக்கு போகணும். ஸோ அகெயின் 18 இஸ் கிரேட்டர் தேன் 10. ஸோ 10ஓட ரைட் சப்ட்ரீயில் தான் வந்து நமக்கு என்ன இருக்கணும், 18 இருக்கணும். ஓகே, அடுத்தது இன்சர்ட் 6. இப்போ 6 இன்சர்ட் பண்ணணும். ஸோ 6 வந்து லெஸ் தேன் 8 அதனால் லெஃப்ட் சப்ட்ரீ, இங்கே 3 கிட்ட கம்பேர் பண்ணணும். ஸோ 6 இஸ் கிரேட்டர் தேன் 3 அதனால் இதுக்கு ரைட் சப்ட்ரீ. கிரேட்டர் தேன்னா இந்த 3யோட ரைட் சப்ட்ரீயில் வரும். அடுத்தது இன்சர்ட் 5. இப்போ 5 இன்சர்ட் பண்ணணும். ஸோ 5 இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 5 இஸ் லெஸ் தேன் 8 அப்போ இங்கே வரணும், லெஃப்ட் சப்ட்ரீக்கு வரணும். ஸோ 5 இஸ் கிரேட்டர் தேன் 3 அப்படின்னா ரைட் சப்ட்ரீக்கு வரணும். அகெயின் 5 இஸ் லெஸ் தேன் 6 அப்படின்னா இதோட லெஃப்ட் சப்ட்ரீக்கு வரணும், இங்கே இன்சர்ட் பண்ணணும். அடுத்தது 13. So 13 is greater than 8 அதனால ரைட் சப்ட்ரீ. 13 is greater than 10 அதனால ரைட் சப்ட்ரீ.
இங்கே வந்து 13 இஸ் கிரேட்டர் தேன் 13 இஸ் ஸ்மாலர் தேன் 18, அதனால லெஃப்ட் சப்ட்ரி இங்கே வந்து வரும் 13. அதுக்கு அடுத்தது இன்சர்ட் 11. So 11 is greater than 8 அப்படின்னா ரைட் சப்ட்ரி. 11 is greater than 10 அதனால ரைட் சப்ட்ரி. 11 is less than 18 அதனால லெஃப்ட் சப்ட்ரி. 11 is less than 13 அதனால அகெயின் இங்கே வந்து 11. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட ட்ரீ. ஸோ இந்த 8 விட ஸ்மாலர் வேல்யூஸ் எல்லாமே லெஃப்ட் சப்ட்ரியில் இருக்குது. 3 இருக்குது, 2 இருக்குது. இந்த 8க்கும் இந்த 3க்கு இடையில உள்ள வேல்யூஸ் வந்து 6 and 5 இங்கே இருக்குது. இங்கே வந்து 10, அப்புறமா இந்த 8 விட கிரேட்டர் வேல்யூஸ் எல்லாம் ரைட் சப்ட்ரியில் இருக்குது. தட் இஸ் 10, 18, 13 and 11. ஸோ இதான் வந்து ஃபைனல். இப்படி தான் வந்து வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதோட ருட்டீன் பார்ப்போம். So search tree insert. So element type X, in search tree T. So Tங்கிற Tல X ட்ரீல நம்ம வந்து Xங்கிற வேல்யூவை இன்சர்ட் பண்ண போகிறோம். இஃப் ட்ரீ இஸ் ஈக்குவல் டு நல், இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு நோடு வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இன்சர்ஷன் ஆப்ரேஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு நோடு க்ரியேட் பண்ணி அதை தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுவோம். அப்போ கண்டிப்பாக அங்கே வந்து எம்எல்ஆக் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து இருக்கணும். இதுதான் வந்து நோடு வந்து க்ரியேட் பண்ணும். டைனமிக் மெமரி அலோகேஷனில் நோட் க்ரியேஷனுக்குள்ள இது வந்து T இஸ் ஈக்குவல் டு எம்எல்ஆக் ஆஃப் சைஸ் ஆஃப் ஸ்ட்ரக்ட் ட்ரீ நோடு. ஓகே, இப்போ வந்து இஃப் T இஸ் ஈக்குவல் டு நல் அப்படின்னா எரர் அவுட் ஆஃப் ஸ்பேஸ். அப்படி இல்லைன்னா இப்போ நோடு வந்து நமக்கு க்ரியேட் ஆகும். அந்த நோடுக்குள்ளாடி நம்மளோட வேல்யூவை இன்சர்ட் பண்ணணும். அதோட லெஃப்ட் சப்ட்ரி வந்து நல் மேக் பண்ணணும், அதோட ரைட் சப்ட்ரி வந்து நல் மேக் பண்ணணும். ஸோ தட் இஸ் T2 element is equal to X, T2 left is equal to null, T2 right is equal to null. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நோடோட க்ரியேஷன். ஸோ எம்எல்ஆக் ஆஃப் சைஸ் ஆஃப் ஸ்ட்ரக்ட் ட்ரீ நோட். இஃப் T is equal to null, எரர் அவுட் ஆஃப் ஸ்பேஸ். எல்ஸ்னா T2 element is equal to X, T2 left is equal to null, T2 right is equal to null. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எங்கே இன்சர்ட் பண்ணணும்னு பார்க்கணும். இஃப் X is greater than T2 element அப்படின்னா T2 right is equal. இப்போ greater than அப்படின்னா நம்ம ரைட் சப்ட்ரியில் தான் இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ T2 right is equal to இந்த இன்சர்ட் ஃபங்க்ஷனை ரிகர்சிவாக கால் பண்ணணும். ஸோ இன்சர்ட் ஆஃப் X, T2 right. இஃப் X is less than T2 element அப்படின்னா லெஃப்ட் சப்ட்ரியில் இன்சர்ட் பண்ணணும். அதனால் T2 left is equal to insert of X, T2 left. ரிட்டன் T. ஸோ இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனலாக Tயோட வேல்யூவை ரிட்டன் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து இன்சர்ஷன். நெக்ஸ்ட் வந்து டெலீஷன். ஸோ டெலீஷனும் இந்த பைனரி சர்ச் ட்ரீல இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு வந்து இது வந்து ஒரு ஆர்டரில் அரேஞ்ச் ஆகி இருக்கும். ஸோ ஒரு வேல்யூ வந்து டெலீட் பண்ணாலும் அதோட ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ டெலீஷன் ஆப்ரேஷனுக்கு 3 கேசஸ் இருக்குது. இப்போ வந்து நோட் வித் நோ சில்ட்ரன். இப்போ ஏதாவது ஒரு லீஃப் நோடை நீங்கள் டெலீட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஆப்ரேஷன் ஜஸ்ட் அந்த நோடை டெலீட் பண்ணிட்டா போதும், எதுவுமே நமக்கு சேஞ்ச் ஆகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 3 டெலீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இதுக்கு லெஃப்ட் சைல்டும் இல்லை, ரைட் சைல்டும் இல்லை. தட் இஸ் நோட் வித் நோ சில்ட்ரன். அப்படின்னா இந்த நோடை மட்டும் டெலீட் பண்ணால் போதும். அப்போ அடுத்து என்ன வேல்யூ இருக்கும்? 6 இருக்கும். இந்த இந்த நோடை தவிர மீதி எல்லாமே அங்கே இருக்கும். ஸோ 6, 2, 8, 1, 4 இருக்கும். ஒரு பிரச்சனை இல்லை. ஆஃப்டர் டெலீட்டிங் இந்த இது கிடைக்குது. அடுத்தது என் நோடு வித் ஒன் சைல்டு. ஒரு நோடுக்கு ஒரு சைல்டு இருக்குது. அப்போ நம்ம டெலீட் பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸில் இப்போ 4 நம்ம டெலீட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. இங்கே அதுக்கு ஒரு சைல்டு இருக்குது. இப்போ இந்த 4 டெலீட் பண்ணிட்டோன்னா இந்த 3 எங்கே போகும்? இந்த 3 வந்து இந்த நோடோட இந்த ஜாயின் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த லிங்க் தானே நமக்கு போச்சு. இந்த லிங்கை வந்து அப்படியே அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நோடுக்கு கூட கனெக்ட் பண்ணி விட்டுறணும். ஸோ நமக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதுக்கப்புறம் தான் டெலீட் பண்ண பிறகு இந்த இது கிடச்சிருக்கு. ஸோ 6 இருக்குது. ஸோ 6ஓட ஸ்மாலர் வேல்யூ தான் 2. ஸோ 2ஓட கிரேட்டர் வேல்யூ வந்து 3.
ஸோ 3 வந்து இந்த 2க்கு ரைட் சப்ட்ரீயாட்டு வந்திருக்கு. ஸோ ஏற்கனவே இருந்த 1 வந்து அப்படியே இருக்குது. ஸோ இது வந்து node with one child. If the node has one child, the node can be deleted after its parents adjust the pointer to bypass the node. இந்த நோடை bypass பண்ணி இந்த parent வந்து இதை இங்கே கனெக்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ தேர்ட் கேஸ் வந்து node with two children. node with two children. 2 children இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2வை டெலீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்போது இந்த 2வை டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு லெஃப்ட் சைல்டும் இருக்குது, ரைட் சப்ட்ரியும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. அப்போ எந்த நோடை வச்சு இந்த இடத்துல நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறது? அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கேஸ் வந்து என்னென்னா, ஃபைண்ட் த ஸ்மாலர் வேல்யூ இன் த ரைட் சப்ட்ரி. இப்போ இந்த 2வை டெலீட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு ரைட் சப்ட்ரியில் இருக்கக்கூடிய வேல்யூவில் ஸ்மாலர் வேல்யூவை எடுத்து இந்த பேரண்ட் நோடுக்கு இடத்துல போடணும். அல்லது இந்த லெஃப்ட் சப்ட்ரியில் இருக்கக்கூடிய கிரேட்டர் வேல்யூவை எடுத்து இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஃபைண்ட் அ நோட் வித் அ ஸ்மாலர் வேல்யூ இன் த ரைட் சப்ட்ரி ஆர் ஃபைண்ட் அ நோட் வித் அ பிகர் வேல்யூ இன் த ரைட் சப்ட்ரி. ஸோ இந்த கேஸில் பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து இப்போ இந்த 2வை டெலீட் பண்ண போகிறோம். அப்போ ரைட் சப்ட்ரியில் இருக்கக்கூடிய ஸ்மாலர் வேல்யூ, ரைட் சப்ட்ரியில் இருக்க ஸ்மாலர் வேல்யூ அப்படின்னா இந்த 3. ஸோ இந்த 3யை கொண்டு வந்து இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ 3யை ரீப்ளேஸ் பண்ணும்போது ஸோ 6 வந்து லெஸ் தேன் 3 வந்து லெஸ் தேன் 6. அப்போ இங்கே கரெக்டாக தான் ப்ளேஸ் ஆகிருக்கு. அப்புறம் வந்து இங்கே ஒரு 4 இருந்தில்ல, அது வந்து இந்த 3யோட கிரேட்டர். ஸோ அப்போ கரெக்டாக தான் ப்ளேஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு வந்து ருட்டீன் பார்ப்போம். சர்ச் ட்ரீ delete element type x, search tree t, position temp cell. If t is equal to null, error is equal error. If t வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா எலமெண்ட் எதுவுமே இல்லை. அப்படி இல்லைன்னா if x is less than t2 எலமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா t2 left. இப்போ வந்து எக்ஸ் வந்து நம்ம டெலீட் பண்ண வேண்டிய நோடு எக்ஸ் வந்து இந்த ரூட் நோடோட ஸ்மாலராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ரிகர்சிவாக டெலீஷன் ஆப்ரேஷனை லெஃப்ட் சைல்டில் பண்ணணும். இல்லை இந்த எக்ஸ் வந்து t2 எலமெண்ட்டோட கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா ரைட் சப்ட்ரியில் டெலீட் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம நோடை வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்காக. That is, if x is less than t2 element na t2 left is equal to delete of x comma t2 left. Otherwise, if x is greater than t2 element இருந்துச்சு அப்படின்னா right subtree-ல பண்ணணும். That is, t2 right is equal to delete of x comma t2 right. Okay. இப்போ வந்து node with 2 children இருந்துச்சுன்னா 2 children இருந்துச்சு. That is, t2 left and t2 right. 2 childrenமே இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எந்த நோடை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோமோ, தட் இஸ் ஃபைண்ட் மின் ஆஃப் t2 ரைட். ரைட் சப்ட்ரீயில் இருக்கக்கூடிய மினிமம் வேல்யூவை எடுக்கணும். அதை ஃபைண்ட் பண்ணி டெம்ப் செல் அப்படின்னு அசைன் பண்ணணும். இப்போது t2 எலமெண்ட் இஸ் ஈக்குவல் டு டெம்ப் செல் டு எலமெண்ட். நம்ம எந்த நோடை டெலீட் பண்ண போகிறோமோ அந்த நோடு தான் t2 எலமெண்ட். அந்த டெலீட் பண்ண வேண்டிய நோடில் அந்த மினிமம் ஃபைன் பண்ணோம்ல அந்த நோடை கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணணும். அதுதானே நம்ம இங்கே பண்ணணும். இப்போது இந்த 2வை டெலீட் பண்ணணும். அப்போ ரைட் சப்ட்ரியில் இருக்கக்கூடிய மினிமம் வேல்யூ ஃபைன் பண்ணணும். அப்போ இதுதான் வந்து டெம்ப் செல். இப்போ இதுதான் வந்து t2 எலமெண்ட். ஸோ t2 இந்த 2 இருந்த இடத்துல 3யை கொண்டு வந்து வச்சுட்டோம். ஸோ அதான் இங்கே பண்ணியிருக்கோம். t2 எலமெண்ட் இஸ் ஈக்குவல் டு டெம்ப் செல் டு எலமெண்ட். இப்போது நம்ம வந்து ரைட் சப்ட்ரியில் டெலீஷன் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறோம். தட் இஸ் t2 right is equal to delete of t2 element comma t2 right. ஸோ ரைட் சப்ட்ரியில் அந்த t2 எலமெண்ட்டை நம்ம டெலீட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நோட் வித் 1 children. தட் இஸ் டெம்ப் செல் இஸ் ஈக்குவல் டு t if t2 left is equal to null. லெஃப்ட் சைல்டு வந்து நல்லா இருந்ததுன்னா ரைட் சைல்டை கொண்டு வந்து அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ ரைட் சைல்டு வந்து நல்லா இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைல்டை கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அப்புறமா ஃப்ரீ ஆஃப் டெம்ப் செல். இது வந்து சிங்கிள் நோடு இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும். ஸோ எப்போவுமே வந்து டெலீஷன் ஆப்ரேஷனில் இந்த ஃப்ரீ ஃபங்க்ஷன் இருக்கான்னு நம்ம கண்டிப்பாக வெரிஃபை பண்ணணும். ஸோ ஃப்ரீயாக ஃபைனலாக இப்போ டெம்ப் செல்லை வந்து நம்ம டெலீட் பண்ணி விட்றணும். ஃப்ரீ ஆஃப் டெம்ப் செல் ரிட்டன் t. ஓகே, ஸோ இதில் வந்து இன்சர்ஷன், டெலீஷன், ஃபைண்ட் மின், ஃபைண்ட் மேக்ஸ், ஃபைண்ட். ஸோ இந்த 5 ஆப்ரேஷன்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான்.
ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கொஸ்டின்லேயுமே வந்து இந்த பைனரி சர்ச் ட்ரீ கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு கம்பல்சரி கொஸ்டினாக நம்ம இந்த கொஸ்டினை படித்தோன்னா இந்த யூனிட்டில் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஸோ ப்ரீவியஸாக எல்லா இயருமே கேட்டிருக்காங்க பைனரி சர்ச் ட்ரீ. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தரவாக படிங்க. உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.